வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லைஃப் கோச்சிங் ட்ரைனிங். நம்ம லைஃப் கோச் ட்ரைனிங் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு முழு பௌர்ணமி. இந்த முழு பௌர்ணமி ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிறதுல நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டு பெறத்துக்கான அற்புதமான அருமையான நாள். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஒரு துயரங்கள், ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இல்லை நம்ம ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், கனவுகள், ஆசைகள் நிறையா இருக்கும். இதில் எது நமக்கு வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை, ஒரு லட்சியத்தை நம்ம வாழ்க்கையில் இப்போ முக்கியம்னு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த பிரச்சனை எனக்கு சரியானால் போதும் அப்படின்னு, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை சரியானால் போதும், எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எளிய பரிகாரம், எளிய மெத்தடு தான் அப்படி ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன், முழு பௌர்ணமி தியானம்னு சொல்கிறது. அதில் நம்ம தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது மன ஆறுதலுக்காக, மன அமைதிக்காக பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம அந்த தியானத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, ரைட்டுங்களா, மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேனிஃபெஸ்டேஷன், நம்ம தியானத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆசைகளை, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம மனசு டிஸ்டர்பாக இருக்கிறதுக்கு முழு காரணமும் சந்திரன் தான். அது ஒவ்வொருத்தோட ராசியில், ஒவ்வொருத்தோடுக்கு இது கட்டத்தில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில பேருக்கு நல்லா ஒர்க் ஆகும், சில பேருக்கு எவ்வளோ தான் யோசிச்சாலும் தப்பாக டிசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஈஸியாக வெளியில் வரலாம். அதே போல் மூன் வாட்டர் ரெடி பண்ணிக்கிங்க. மூன் வாட்டருங்க நம்ம பதிவில் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். நீங்கள் நாளைக்கு ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில், அதாவது உங்கள் நிலவு பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி நிலவு ஃபுல்லாக உங்கள் மேலே படுற மாதிரி, உங்கள் பாடியில் ஃபுல்லாக படுற மாதிரியும், உங்களோட இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வாட்டரில், ஒரு நல்லா அழகாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் வாட்டரில், ஒரு அந்த கிளாஸ் வாட்டர் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா, கண்ணாடி கிளாஸில். அதில் ஒரு பச்சை தண்ணி, நார்மலாக குடிக்கிற வாட்டர் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்கள், ரைட்டுங்களா. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணும்னா, எனக்கு அந்த ஒரு வேலை வேணும், ரைட்டுங்களா, ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த வேலை எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி. ஸோ இது கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியங்க, ரைட்டுங்களா. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா, இந்த ஹெல்த் இஷ்யூ, இந்த ஒரு உடல் பிரச்சனை சரியாயிடுச்சு, என்னோடய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, இல்லை உங்கள் கடன் தீரணும், என்னோடய கடன் சீக்கிரமாக தீரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நேர்மறை வாக்கியங்களாக, சுய வாக்கியங்கள், நேர்மறையாக வாக்கியங்களை நம்ம பயன்படுத்தும் போது இந்த பௌர்ணமி தியானம், பௌர்ணமி மேனிஃபெஸ்டேஷன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தண்ணியை நம்ம எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு நம்ம இது பண்ணும்போது நிச்சயமாக இந்த பௌர்ணமி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம லைஃப் கோச் ட்ரைனிங்கில் இந்த விஷயம் தான் நம்ம சொல்லித்தரோம். எப்படி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களை, பணத்தை ஈர்க்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த் ஹீலிங் எப்படி பண்ணுறது, அதே போல் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ரைட்டுங்களா. ஸோ எந்த விஷயங்களையுமே நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு இந்த பௌர்ணமி தியானம், பௌர்ணமி மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 13 மார்ச் 2025 நிச்சயமாக இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை, உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணணும், இல்லை ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும், ரைட்டுங்களா. அது ஒரு பணமாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வெல்கம் டு லைஃப் கோச்சிங் பை ரவி சிவபிரகாஷ். இந்த பதிவு பார்க்குற அனைவருக்கும் அனைத்து நல்ல செல்வங்களும் வளமும் பெற்று வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையட்டும்.